பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் சங்கம் மாநாடு நீண்ட இழுபறிக்கு பின் தமிழக காவல்துறை இன்று அனுமதி கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே இந்த அனுமதி வாங்குறதுக்கு வன்னியர் சங்க நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு சிரமத்தோடு தான் இந்த அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஆரம்பத்தில் இந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அனுமதிலாம் தர முடியாது அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துருந்தது. விசி கட்சி சார்ந்த SS பாலாஜி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ அவர் இந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அனுமதி தரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் பர்சனலாகவே ரிக்வெஸ்ட்லாம் வச்ச கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நீண்ட இழுபறிக்கு பின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ அனுமதி கொடுத்தது மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா வன்னியர் சங்கம் மாநாடுன்னு சொன்னாலே பல லட்சம் பேர் இது வரைக்கும் யாரும் நடத்திடாத ஒரு மாநாட்டை வன்னியர் சங்கம் மாநாடு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே நடத்தி காமிச்சிருக்காங்க. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வன்னியர் சங்கம் மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இதோட தாக்கங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியோடு தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக குடும்பமாக இந்த வன்னியர் சங்க மாநாட்டத்திற்கு செல்வதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கிராமங்களில் அவங்களோட வச்சிருக்கிற ஒவ்வொரு பேனரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுவர் விளம்பரம் ஆகட்டும், அந்த பேனர் விளம்பரம் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கொடிகட்டி பறக்கணும்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வன்னியர் சங்க மாநாட்டான இந்த இயக்கம்ங்கிறது 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதனால் கண்டிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கு வருவாங்க அப்படிங்கிற ரீதியில் எவ்விதமான சந்தேகமும் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு பக்கம் காவல்துறை அனுமதி கிடைச்சிட்டாங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் கண்டிப்பாக காவல்துறை எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. ஒரு ஆக்ரோஷத்தோடு நடக்கக்கூடிய ஒரு மாநாடாக தான் இருந்துச்சு. ஓகே, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த ஆக்ரோஷமான ஒரு கூட்டத்தை டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் அரசியல் மூலமாக அந்த கூட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடக்கி வச்சுருந்தாரு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக இந்த வன்னியர் சங்க மாநாட்டில் எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு நேர்லையும் சரி, ஜூம் மீட்டிங் அது மாதிரியான விஷயங்களும் சரி, தொடர்ச்சியாக ஒரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு. எங்கேயுமே எந்த விதமான ஒரு கலவரமும் வரக்கூடாது, ஒரு சின்ன பிரச்சனை கூட ஏற்படக்கூடாது. யாராச்சும் இது பண்ணாங்களா நீங்கள் விட்டுட்டு வாங்க, எதுவும் கண்டுக்காதீங்க, நீங்கள் விட்டுட்டு வாங்க, அதை நம்ம வழக்கு மூலயமா பார்த்துக்கலாம், அவங்க மீது வழக்கெல்லாம் போடலாம், அதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நீங்கள் வந்துடுங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ரீதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு தான் இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நினைவில் வந்துட்டு தான் போயிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தன்னுடைய தொண்டர்கள் மீது யார் மீதுமே வழக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்கிற ஒரு டீசெண்டான ஒரு தலைவர், அரசியல் தலைவர் தான் நம்ம சொல்லணும். ஒரு சில தலைவர்களாக இருக்கானுங்க, தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மீது குறைந்தபட்சம் 10 வழக்காட்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் பேசுகிற ஒரு கேடுகட்ட தலைவர்களாக இருக்கானுங்க, தற்கூரி தலைவர்களாக இருக்கானுங்க. அவர்களுக்கு மத்தியில் உங்கள் மீது எவ்விதமான வழக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் தன்னுடைய தொண்டர்களுக்கு எல்லா நேரத்திலும் சொல்லிக்கொள்ளக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த எண்ணம் கண்டிப்பாக வன்னியர் சங்க மாநாட்டில் கண்டிப்பாக ஈடுறும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் இந்த அனுமதியை ரத்து செய்ய கோரி ஒரு சில இயக்கங்கள் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடுக்க போயிருப்பதாக ஒரு சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த சட்ட போராட்டத்தையும் பாமக வன்னியர் சங்கம் உடைத்தெறிந்து இந்த வன்னியர் சங்கம் மாநாடு ஆனது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இது வரைக்கும் ஹைடெக் தொழில்நுட்பத்துடன் இது மாதிரியான ஒரு மாநாடு இந்தியாவிலே இது வரைக்கும் நடைபெறவில்லை அப்படிங்கிற ரீதியில தான் இந்த மாநாடு பேசப்பட போகிறது நம்ம சொல்லியாகணும். ஆனா அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முகநூல் சமூக வலைதளம் மூலியமா தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மாநாட்டிற்கு உண்டான அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு. கண்டிப்பா இவை அனைத்தும் மிகப்பெரிய அளவில் இந்த வன்னியர் சங்க மாநாட்டை வெற்றியடை செய்யும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, இது வன்னியர்களுக்கான மாநாடா அப்படிங்கிற ரீதியில பார்த்தா கண்டிப்பா இல்லை, இது அனைத்து தரப்பு மக்களுக்கான மாநாடா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இது நடப்பதற்கு முக்கிய காரணமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த கணக்கெடுப்பு மூலமா அனைத்து சமூக மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் இந்த மாநாடு நடக்க இருக்கிறது. கண்டிப்பா இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மாநாட்டுல மாற்று சமுதாய கட்சியை சார்ந்தவர்களும் மாற்று சமுதாய தலைவர்களும் கண்டிப்பா இந்த மாநாட்டுல பெருமளவுல கலந்து கொண்டு அவர்களும் சிறப்புரை ஆற்ற போறாங்க. கண்டிப்பா இந்த மாநாடு தமிழ்நாட்டுல 2026 தேர்தலுக்கான ஒரு அடித்தளமா கண்டிப்பா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லியாகணும். பார்ப்போம்.
அது மட்டும் இல்லாம இந்த காணொலி குறித்து, இந்த வன்னியர் சங்க மாநாடு குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோல விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.